கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம பாடல் மூலிமா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் இந்த நாளில் நல்லவராக இருக்கிறார். நாம் பாடப்போகிற பாடல் புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவினார் இரத்தத்தாலே. அப்போஸ்தலர் 2:38 படியாக நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று நாம் பாவங்கள் கழுவ சத்தியத்தை சத்தியமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கழுவினார் இரத்தத்தாலே நம்ம கழுவப்பட்டிருக்கோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நம்ம கழுவப்பட்டு இருக்கிறோம். சுகம் தந்தார் காயத்தாலே, அவருடைய கரங்கள், அவர் காயப்பட்ட கரங்களினாலே நமக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். தேற்றினார் வசனத்தினாலே, ஆறுதலின் தேவன் நம்முடைய வார்த்தையினாலே நம்மளை தேற்றுகிறவராய் இருக்கிறார். திடன் தந்தார் ஆவியாலே, நம்மளுடைய அபிஷேகத்தை கொடுத்து நமக்கு பலனை கொடுத்து கர்த்தர் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது மனமகிழ்ச்சியாய் வர சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு எல்லாரும் நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கிறோமா? சந்தோஷமா இருக்கிறோமா? சந்தோஷமா இருக்கிறவங்களாம் கரங்களை தட்டி நல்ல அலலியா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மியூசிக்கை எதையும் யோசிக்க கூடாது, ஆன்லைனில் நடத்துகிறோன்றதை யோசிக்கக்கூடாது. நம்ம சபைக்கு எப்படி போவோம்? கரங்களை தட்டி பாடணும். பரலோகம் சந்தோஷம், பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. நாம் கரங்களை தட்டி பாடணும். அமைதியாக பாடுறதுக்காக நம்ம வரல. நம்ம ஆலயத்துக்காக எதுக்காக வந்திருக்கோம்? கரங்களை தட்டி உற்சாகமாக பாட வந்திருக்கிறோம். நம்ம அமைதியாக இருந்தால் ஏசப்பா சந்தோஷப்பட மாட்டார். அதனால இந்த பாடலை பாடும் பொழுது உற்சாகமாய், ஏன்னா அவர் சொல்கிறார், என் பரிசுத்த ஓய்வு நாளிலே உன் இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உயர ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருடைய வார்த்தையின்படியா நம்ம கீழ்ப்படிவோம். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறங்க, வாயை விரிவாக திற, அது நன்மையால் நிரப்புன்னு சொல்லியிருக்க. நல்ல வாயை திறந்து பாடணும்.